இன்னைக்கு 4 விஷயம் ஒவ்வொன்றும் தனி ரகம். ஒன்று, நேற்று சென்னை கோட்டை மேலே வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காட்சி. அந்த மேடையிலிருந்து பணம் சம்பந்தமா அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்திருக்கு. யார் யார் வீட்டுக்கு லாபம்னு சொல்றேன். 2, அதே நாள்ல ஒரு தலைவரோட பேச்சு கட்சி வித்தியாசமே இல்லாம எல்லா பக்கமும் கொதிக்க வச்சிருக்குங்க. காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பா வைங்க தேர்தல் வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அவரோட பழைய அணியே அவரை கண்டிச்சிருக்கு. 3, சென்னையில் ஒரு பள்ளி மாணவர் விஷயத்துல போலீஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அதிகாரப்பூர்வ அப்டேட். என்னைக்கு கேட்டால் அதிர்ச்சி ஆவீங்க. 4, உங்க வீட்டு காசு கலெக்ஷன் சம்பந்தமா இன்னைக்கே கடைசி நாள் ஒன்று இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டா கஷ்டம். 4ம் இன்னைக்கு இங்கே ஃபுல்லா பாருங்க. நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். முழுசா பாருங்க. நாள் முழுக்க வேற எங்கேயும் தெரிய வேண்டியது இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாம உங்களை வந்து சேரும். கமெண்ட்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அப்போதான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இது இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்க உதவி தேவை. ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3ம் தான் அது சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேராக செய்திக்குள்ள போவோம். முதலாவதாக முக்கிய செய்தி. நேற்று புனித ஜார்ஜ் கோட்டையில் நடந்த 80வது சுதந்திர தின விழாவில் அதில் முதல்வர் விஜய் போட்ட அறிவிப்புகள், அதுதான் ஹைலைட்டு. ஒரு புது நோட்டு வாங்கினா முதல் பக்கத்தில் எழுதுகிற எழுத்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூடுதல் கவனம், கொஞ்சம் கூடுதல் அழகு, இல்லையா? ஸோ நேற்று அந்த கோட்டை மேட்டில் நடந்தது அப்படி ஒரு முதல் பக்கம் தான். முதல்வர் விஜய் முதல்வராக தன்னுடைய முதல் சுதந்திர தின கொடியேற்றம் காலை சரியாக 8:45 தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்டமாக கம்பத்தில் கொடியேறி ராயல் சல்யூட் அடித்து மரியாதை பண்ணாருங்க. அவரே மேடையில் சொன்னார், 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் ஏறி வந்து தேசிய கொடியை ஏற்றுறேன்னு. ஸோ ஒரே எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் அவருடைய ட்ரேட்மார்க் வரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களே கூட்டமா, அப்படியே அது கூட்டமே ஒரு நிமிஷம் அதிர்ந்துச்சு. ஸோ சரி, பேச்சு அழகு ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க வீட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அறிவிப்பு பக்கம் வரேன், கவனமா கேளுங்க. முன்னாள் படை வீரர் குடும்பங்களுக்கு நல்ல செய்தி. அவங்க மகளோட திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயா, அதாவது சரியா டபுள் ஆயிருக்குங்க. ஸோ மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுக்கான மாதாந்திர உதவி 5,000 7,000 ரூபாயாக உயர்ந்திருக்கு. ஸோ விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாத ஓய்வூதியம் 23,000 ரூபாயா, அவங்க குடும்பங்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்குங்க. கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் மாதிரி நம்ம மண்ணோட வீர மரபுகளோட வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படுற சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயா உயர்வாயிருக்கு. ஸோ சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரத்துக்காக உழைச்ச குடும்பங்களுக்கு முதல் மரியாதை, இது பொருத்தமானது. ஸோ இந்த சுதந்திர தினம் வீரர்கள்லாம் வந்து கொடுக்கும் போது நம்ம ஸ்டாலின் எங்க விட்டாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. எப்பவும் போலதான், லைட்டா நம்மளுக்கு அடிக்கலாம். அது ஸ்கிரிப்டுக்கு அழகு கிடையாது. சம்பந்தம் இல்லைனாலும் நடிப்பேன்டா. பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால ஒரு போட்டாச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாச ஆட்சியோட ஒரு சின்ன ஸ்கோர் போர்டையும் முதல்வரே வாசிச்சாருங்க. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன் 5,932.23 கோடி ரூபாய் தள்ளுபடி. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்துக்கு 134.83 கோடி ரூபாய். மக்கள் போக்குவரத்துக்கு 127.21 கோடி ரூபாயில 300 புது பஸ்கள். ஸோ மதுப்பழகத்தை குறைக்க முதற்கட்டமா 717 டாஸ்மாக் கடைகள் மூடல். அடுத்த 2 தேதிகளே குறிச்சு வச்சுக்கோங்க உறவுகளே. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு 755.83 கோடி ரூபாயில வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டமும் தொடங்குதுங்க. அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு காலை உணவு திட்டம் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கமாக போகுது. இதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
முதல்வர் மேலே நின்று சொன்னார், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உலகம் திட்டத்தை மெருகேற்றி தொடர்றோம். ஸோ முந்தைய அரசுகளோட நல்ல திட்டம் எதையும் கைவிடலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எதிர்கட்சி ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை பேர் சொல்லி பாராட்டுறது அரசியல்ல அவ்வளவு சுலபமா நடக்கிற விஷயம் இல்லை உறவுகளே. நல்லது எங்க இருந்தாலும் நல்லது தான் சொல்றதுக்கு ஒரு நேர்மை வேணும். அது நம்ம முதல்வர்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதோட ஒரு பெரிய இலக்கும் வச்சிருக்காரு. 2036க்குள்ள தமிழக பொருளாதாரத்தை $1.5 ட்ரில்லியன் உயர்த்தணும்ன்றது தான். மாநில உரிமை விஷயத்திலையும் ஒரு தெளிவான கோடு இருக்கு. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். நிர்வாக ரீதியா மத்திய அரசோட ஒத்துழைப்பும், ஆனா தமிழ்நாடு கொள்கைக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான எந்த முடிவையும் நாங்க எதிர்ப்போம், அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு அவரோட வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்குங்க. தெளிவா சொல்லிட்டாப்ல. விழாவில் விருதுகளும் வழங்கப்பட்டுச்சு. முன்னாள் எம்எல்சி எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயோட தகைசால் தமிழர் விருது, சர்க்கரை நோய் சிகிச்சையில் உலகறிந்த மருத்துவர் டாக்டர் வி மோகன் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது, கோவையை சேர்ந்த நௌஷின் பானு அவர்களுக்கு கல்பனா சாவ்லா விருது, இன்னும் சிறந்த ஆட்சியர், சிறந்த மருத்துவர், சமூக சேவகர்னு பல விருதுகள் வழங்கப்பட்டது. ஸோ இந்த அறிவிப்புகளில் உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்துக்கு நேரடியாக பயன்படுறது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. படை வீரர் குடும்பம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குறிப்பாக எழுதுங்க. உங்கள் கமெண்ட் நாளைக்கு நான் படிக்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய முதல்வர் இன்று. இப்போ முதல்வர் இன்று செக்மெண்ட்ல நேற்று அந்த கோட்டையில் பேச்சும் அறிவிப்பும் தவிர நடந்த காட்சிகளை சொல்கிறேன். இது வேறு அனுபவம். கொடியேறி முடிஞ்சதும் முதல்வர் திறந்தவெளி ஜீப்பில் நின்றுக்கிட்டே காவல் அணிவகுப்பை பார்வையிட்டாருங்க. சிறப்பு காவல் படை, பெண் காவலர் பிரிவு, கடலோர பாதுகாப்பு, கம்பீரமான குதிரைப்படைன்னு ஒவ்வொரு அணியாக முப்படைகளோட உயர் அதிகாரிகளும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபியும் முதல்வருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, விழா முடிஞ்சதும் முதல்வர் மேடையிலிருந்து இறங்கி மாற்றுத்திறனாளி குழந்தைங்க கிட்ட போய் இனிப்பும் பரிசும் கொடுத்தது தான். அப்புறம் நடந்து போய் அங்கே இருந்த பொதுமக்களுக்கு கை அசைச்சு வாழ்த்து சொன்னது. ஸோ புரோட்டோகாலை தாண்டி வர இந்த மாதிரி நிமிஷங்கள் தான் மக்களோட நினைவில் எப்பவுமே நிற்குன்றதை நம்மளுடைய முதல்வர் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காருங்க. இன்னொரு அழகான ஃபேமிலி ஆங்கிளும் இருந்துச்சு. ஸோ முதல்வரோட அப்பா சந்திரசேகர் அவர்களும் அம்மா சோபா அவர்களும் விழாவில் முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க. நடிகை த்ரிஷா, முதல்வர் விஜய் அவர்களுடைய அம்மா அவர்கள் பக்கத்திலே அருகில் உட்காந்துருந்தாங்க. ஸோ விழா முடிஞ்சதும் செய்தியாளர்கிட்ட பேசின அப்பா சந்திரசேகர், தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுக்கிறது தான் என் மகனுடைய இலக்கு. அடுத்த சுதந்திர தினத்துக்குள்ள மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வான்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா தன் பையன் மேலே வைக்கிற நம்பிக்கை, அதை நம்ம பொறுப்பாக ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அடுத்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இதே இடத்துல அவர் ப்ராமிஸ் நிறைவேற்றா இல்லையா நம்ம பேசுவோம். நேற்று விழாவில் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது? ஜீப் அணிவகுப்பா, குழந்தைங்க நிமிஷமா, இல்லை அந்த ஃபேமிலி ஆகலா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் தப்புனா தப்பு. இப்போ தப்புனா தப்பு கார்னர்ல நம்ம பக்கம் நிற்கிற கஷ்டமான கேள்வியை மறைக்காம பேசுகிற இடம். இன்னைக்கு இது கொஞ்சம் கனமான விஷயம், பொறுமையாக கேளுங்க. நம்ம திருவொற்றியூர்ல ஒரு அரசு பள்ளி +2 மாணவர் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காருங்க. இது வதந்தி இல்லை, சென்னை காவல்துறையோட அதிகாரப்பூர்வ அறிக்கை நேற்று வந்திருக்கு. அதில் இந்த வழக்கில் 12 சிறார்கள் பிடிபட்டிருக்காங்க, உறுதி பண்ணியிருக்காங்க. பிடிப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. இந்த சம்பவத்தோட மிக பயங்கரமான பக்கம் யோசிச்சு பாருங்களேன். பள்ளி வயசு பசங்க ஒரு பள்ளி மாணவனோட உயிரையே எடுத்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த கொலைன்னு கேட்டால், இப்போதைக்கு 2 வெவ்வேறு தகவல் வந்திருக்குங்க. ரெண்டையும் அப்படியே சொல்கிறேன். ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பள்ளிகளுக்கு இடையிலான சீனியர் ஜூனியர் மோதல் காரணன்றாங்க. இன்னொரு தரப்பு, அந்த மாணவன் போதைப் பொருள் பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா தட்டி கேட்டதால கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு உறவினர்கள் சொல்கிறதா ஒரு பதிவு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இதே போதை மோதல் காரணத்தை சொல்லி கோவையில் சமீபத்தில் நடந்த ஒரு கல்லூரி மாணவர் கொலையோட இதை இணைச்சு குற்றவாளிகளை விரைவாக கைது பண்ணணும், போதை நெட்வொர்க்களுடைய பின்புலத்தை முழுசாக விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடும் வார்த்தைகளில் கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ எது உண்மையான காரணம்ங்கிறத காவல்துறை விசாரணை தான் சொல்லணும். நான் இப்போதைக்கு இந்த வேர்ஷனை உறுதி பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நேர்மையான பேச்சுனா, நேற்று சுதந்திர தின மேடையில் முதல்வர் சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்படுதுன்னு சொன்னார்.
அதே நாளில் அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வந்திருக்கு. இந்த முரணை நம்ம வந்து மறைக்க முடியாது. பள்ளிவாசலில் ஒரு மாணவன் பாதுகாப்பாக இல்லைன்னா அது யாரோட ஆட்சி நடந்தாலும் அரசோட பொறுப்பு தான். கேள்வி கேட்கறது நம்ம கடமை. நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை சட்டசபை கூடுது. கோவை மாணவர் விவகாரத்தில் அரசோட விரிவான பதில் அங்கே வரும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அரசு என்ன சொல்லுதோ அதை ஒரு வார்த்தை மாற்றாமல் இதே இடத்துல வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த 2 வழக்கும் நம்ம ஃபாலோ அப் போர்டில் நிச்சயமாக இருக்கும். உறவுகளே, பள்ளி கல்லூரி வாசலில் போதை புழக்கம் உங்கள் ஏரியாவில் இது கண்ணில் படுதா? பேர் எதுவும் போடாமல் ஏரியா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இது கிரவுண்ட் ரியாலிட்டியில் அனுப்பிச்சு நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய எதிரொலி செக்மெண்ட். இப்போது எதிரொலி நேற்று அரசியல் அரங்கில் எழுந்த பெரிய சத்தம். இது கட்சியலை தாண்டின விஷயம். ஓகே, நேற்று சுதந்திர தினத்தை அன்னைக்கு பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கொடியேற்றி பேசின அக்கட்சியோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன். காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும்போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. முதல்வர் விஜயோட தாயார் தொடர்பாக தரக்குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் ஒரு கருத்து சொன்னதாக பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை நான் இங்கே திரும்ப சொல்ல போகிறது இல்லைங்க. ஒரு தாயை இழுத்து பேசுகிற அந்த எந்த வார்த்தையும் இந்த மேடையில் நம்ம வந்து இடம்பெறாது. ஸோ பின்னணி என்னன்னா, சட்டப்பேரவையில் முதல்வர் பேசின ஒரு விமர்சனத்துக்கு எதிர்வினையாக தான் இந்த மாதிரி வந்து பேசுறது அவங்க தரப்பில் சொல்லப்படுது. எது எப்படியோ அரசியல் விமர்சனம் வேற, ஒருத்தரோட அம்மாவை இருக்கிறது வேற. இதுக்கு வந்து எதிர்வினை தான் இன்னைக்கு ஹைலைட்டே. ஸோ தாவேகா அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பெண் வழக்கறிஞர் டிஜிபி அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் விட கவனிக்க வேண்டியது, முன்னாள் பாஜக மாநில தலைவரும் இப்போ வீத லீடர்ஸ் இயக்கத்தோட நிறுவனமான அண்ணாமலை தான் முன்னாடி வழிநடத்தின அதே கட்சியோட இப்போதைய தலைவரை பகிரங்கமாக கண்டிச்சிருக்காரு ட்விட்டரில். ஸோ அவரோட வார்த்தைகளில் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுகள் தொடர்ந்து அரங்கேறுவது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொள்கையை விமர்சிக்கலாம், ஆட்சியை கேள்வி கேட்கலாம், ஆனால் ஒருவரோட குடும்பத்தை குறிப்பாக தாயாரை இழிவுபடுத்தி பேசுறது எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே காலாவதி ஆகி போன 3ஆம் தர அரசியல்னு சொல்லியிருக்காப்புல அவரோட ட்விட்டரில். ஸோ இதே கண்டனத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி பேசினதையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இது ஒரு கட்சி மேலே இன்னொரு கட்சி வைக்கிற வழக்கமான குற்றச்சாட்டு இல்லை, எல்லா பக்கத்துக்கும் பொருந்துகிற ஒரு அடிப்படை நாகரிக கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நிலைப்பாடு தெளிவுங்க. நாளைக்கு தாவேகா பக்கம் யாராவது இன்னொரு தலைவரோட குடும்பத்தை இழுத்து பேசினாலும் இதே கண்டனத்தை தான் இந்த தைரியத்தோடு நம்ம இங்கே சொல்லுவோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரசியல் மேடை போர்க்களமாக இருக்கட்டும், ஆனால் சாக்கடை ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய வாதம். அரசியலில் குடும்பத்தை இழுத்து பேசுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். திரு நயனா நாகேந்திரன் அவர் பேசினது எப்போவுமே அவர் கூறுவதை போல் நான் ஒன்று சொன்னேன் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏற்றுக்க முடியுமா? உறவுகளே, மறக்காமல் இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய புரிதலை கண்டிப்பாக தெரியணும். அவர் பேச நியாயம் இல்லை என்ன கேட்டிங்கன்னா அவர் பேச தவறுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அடுத்தது எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். நேற்று காவல்துறை வெளியிட்ட அறிக்கைகளோட சுருக்கம். இன்னைக்கு விவரமாக இல்லாமல் எண்ணிக்கையாக நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நேத்தோட அறிக்கைகளில் பெரும்பாலானது பெண்கள் தொடர்பான வழக்குகள் தான். ஸோ இதில் கவலையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொடுங்கியூர், அண்ணா நகர், அப்புறமேட்டு புதுவாசமான்பேட், செம்பி அப்படின்னு 4 இடத்துல பெண் தொல்லை மற்றும் தாக்குதல் வழக்குகள். சைதாப்பேட்டில் ஒரு வரதட்சணை தொல்லை வழக்கு. அதோட சவுந்தரபாண்டியனார் அங்காடி பகுதியில் பொருளாசைக்காக நடந்த ஒரு கொலை வழக்கு. மொத்தமாக பெண்கள் தொடர்பான வழக்கு மட்டுமே 5, கொலை வழக்கு 1, மொத்த வழக்கு 6. ஸோ மொத்த கைது 8. ஒவ்வொரு வழக்குலையும் குற்றச்சாட்டப்பட்டவங்க கைதாயிட்டாங்க. ஸோ அந்த வேகம் வந்து பாராட்டக்கூடியது. ஆனால் 4 இடத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இல்லைங்கிற உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்த தான் செய்யுதுங்க. அதை இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். வழக்கமான ஞாபகம் தான் குற்றம் நிரூபிக்கிறது நீதிமன்றத்தோட வேலை. நாம் சொல்கிறது காவல்துறை வெளியிட்ட தகவல் மட்டும்தான். பெண்கள் உதவிக்கு 181, சைபர் மோசடிக்கு 1930, அவசரத்துக்கு 112, இந்த 3 எண்ணும் ஃபோனில் சேவ் பண்ணி மறக்காமல் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். இப்போது உங்களுக்கான தகவல்கள் இன்னைக்கு முதல் ஐட்டம் அவசரம், ஆனால் அது மேலே தான் ஆரம்பிக்க போகிறேன்.
உங்கள் வீட்டில் எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் நான் சொல்லிட்டே இருக்கேன் இருக்கா, இகேஒய்சி பண்ணிட்டீங்களா இல்லையான்ற இன்னைக்கே கடைசி நாளுங்க ஆகஸ்ட் 16. உங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு ஆதார் கார்டோட நேரடியாக போன சில நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும். சில நிறுவனங்களில் ஆப் வழியாகவும் பண்ணலாம். ஸோ இதை பார்த்ததும் வீட்டில் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, பக்கத்து வீட்டுக்கும் சொல்லுங்கள். காலையில் இந்த ஒரு வேலையை முடிச்சா சிலிண்டர் சப்சிடியிலேருந்து பிரச்சனை வராது. ஸோ அடுத்த சைபர் பாதுகாப்பு விஷயம், சென்னை காவல்துறையோட சைபர் கிரைம் பிரிவு நேற்று வலசரவாகத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் விழிப்புணர்வு முகாம் நடத்தியிருக்காங்க. அதில் அவங்க எச்சரித்த ஒரு மோசடி பற்றி உங்களுக்கு சொல்லணும். இந்த பாஸ் ஸ்கேம், உங்கள் அலுவலக மேலதிகாரி மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் வச்சு அர்ஜென்ட்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புன்னு கேட்குற ஏமாற்று வேலை. அதாவது பாஸ் எவ்வளோ அவசரமாக கேட்டாலும் நேரடியாக ஃபோன் பண்ணி குரல் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் பணம் அனுப்பாதீங்க. ஏதாவது சைபர் மோசடினா உடனே 1930க்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வெப்சைட் www.cybercrime.gov.inல புகார் பதிவு பண்ணுங்கள். முதல்ல 1 மணி நேரம் தான் கோல்டன் ஆர், நான் எப்போ சொல்கிறது தான். ஸோ சீக்கிரம் புகார் கொடுத்தா பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன மோசடி கால் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் முக்கியமானதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம நாளை என்ன, அதாவது ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை தமிழகத்துக்கு ரொம்ப பிஸியான ஒரு நாள். ஒரே நாளில் 4 முக்கியமான விஷயம். ஒன்று, சட்டசபை கூடுது. கோவை மாணவர் விவகாரம் உட்பட முக்கியமான விஷயங்கள்ல அரசோட விரிவான பதில் எதிர்பார்க்கப்படுது உறவுகளே. 2வதாக காவிரி நீர் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரணைக்கு வருது. 3, வருகையில்லா இணைய வழி பத்திரப்பதிவு, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது பத்திரப்பதிவு பண்ண சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே போகாமல் ஆன்லைனில் முடிக்கிற ஒரு வசதி நாளையிலிருந்து தமிழகம் முழுக்க அமலுக்கு வருதுங்க. முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு. 4, வங்கி நகைக்கடன் மதிப்பீட்டாளராக வழிகாட்டுற தங்க நகை மதிப்பீடு பயிற்சி கிண்டியில் ஆரம்பமாகுது. ஆகஸ்ட் 17 21 வரை. ஸோ விவரம் வந்து பார்த்தீங்கன்னா www.edittn.in, ஃபோன் நம்பர் 8668100181. ஸோ நாளைக்கு காலை குரலில் இந்த 4மே ஃபாலோ பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். இறுதியாக நம்முடைய குடும்ப பேச்சு, ஒவ்வொரு நாள் காலையும் காலை குரல் உங்களுக்காக தினமும் காலை 6 மணிக்கு வந்து சேர்ந்தடையும். எப்பவும் போல மறக்காமல் உறவுகளின் குரல் நம்பர் உங்களுக்கு தெரியுதா, 9884430900. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்பருக்கு பகிருங்க. இந்த நியூஸ் இருந்தாலும் நீங்கள் பகிருங்க. தனிப்பட்ட விஷயமா இந்த அரசை சார்ந்தோ இல்லை மற்ற ஒரு விஷயங்களை சார்ந்தோ சமூக நோக்கத்தோடு என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் கிடையாது, மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதை நியூஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக நாங்கள் அதை செய்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். உறவுகளே, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களே அரசியல்மய நிகழ்ச்சியில் ஒரு பாட்காஸ்ட் செக்மெண்ட்லாம் இன்னைக்கு ஈவினிங் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அப்போ தான் பல பேரை போய் இந்த வீடியோ சென்றடையும். மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகள். லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய், நன்றி, வணக்கம்.